அதே போல் குழந்தையின்மை சார்ந்த காரணங்களும் விந்து முந்துதல் சார்ந்த காரணங்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கி விடுவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதே போல் பெண்களுக்கு ஏற்படுகின்ற நிறைய சிரமங்கள், குறிப்பாக மாதவிலக்கில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், கருமுட்டை பை நீர்க்கட்டிகளோடு இருக்கக்கூடிய சிரமங்கள் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அப்போ அது சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது, உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் நேராக நம்முடைய ஆயுளை அதிகரிப்பதற்கும் கூட இன்றைக்கு இந்த கஷாயம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்க்கிறோம். நிறைய பேரை நான் பார்க்குறேன், எண்ணிக்கை குறைபாடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, எழுச்சியின்மை அப்படிங்கிற மறு பிரச்சனை, விந்து முந்துதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, இவை அனைத்துக்கும் மேலாக தாம்பத்தியத்தை நிலைத்தாலே மனதில் கடுமையாக பயமும் நடுக்கமும் ஏற்பட்டு வருகிறது, அதனாலேயே கணவன் மனைவி சேர்க்கை நடைபெறுவதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வரை இன்றைக்கு சிரமத்தை உருவாக்குவதை பார்க்கிறோம். ஒரு குழந்தை இரு குழந்தை பிறந்த பிறகு நிறைய பெண்களுக்கு தாம்பத்தியத்தில் நாட்டமில்லாத ஒரு சூழலும் இன்றைக்கு மிகப்பெரிய உளவியல் சிரமமாக இருக்கிறதையும் பார்க்கிறோம். இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும், குணப்படுத்தி கொள்ள வேண்டும் வரும்போது அதற்கும் உதவி செய்கின்ற அருமருந்துகளில் ஒன்றாக எது இருக்குன்னா இந்த ஆண்மை பலம் பெற கஷாயத்தை நம்ம சொல்லலாம். தேச்சான் கொட்டை, திரிகடுகு, சித்தரத்தை, சீரகம், திரிபலா, நெய் மற்றும் நிலப்பனங்கிழங்கு, ஓமம் சார்ந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து ஒரு மூலிகை தீநீராக தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் இளமையுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்ந்திட முடியும்.